ஸ்ரீ கந்த புராணம் 47ஆம் பகுதி. சூரபத்மனின் மைந்தர்களை கொன்ற வீரபாகு. பானுகோபன் வெற்றி களிப்பில் தந்தையிடம் விஷயத்தை கூறிக்கொண்டிருக்கும் போதே ஒரு தூதுவன் வேகமாக வந்து வீரபாகு மீண்டும் தப்பிவிட்டதை கூறினான். அப்போது சூரனின் மகன் இரண்யன் வந்தான். தந்தைக்கு நல்ல புத்தி கூறினான். சிவபெருமானால்தான் நாம் இவ்வளவு பாக்கியம் அடைந்தோம். அந்த சிவமைந்தனையே அழிக்க துடிப்பது எவ்வகையிலும் நியாயமல்ல. மேலும் அவனை அழிக்கவும் இயலாது. இந்த முயற்சியில் நம் அசுரகுலம் அழிந்துவிடும் என்று எச்சரித்தான். பத்மாசுரனோ பெற்ற மகன் மீதே எரிச்சல் பட்டான். இப்படியெல்லாம் பேசினால் அவனை விழுங்கி விடுவதாக கூறினான். இரண்யன் வேறு வழியின்றி வீரபாகுவை எதிர்த்து சென்றான். ஆவேசமாக போரிட்டான். ஆனால் தாக்கு பிடிக்க முடியாமல் கடலுக்கு அடியில் மீன் வடிவில் ஒளிந்து கொண்டான். அடுத்து சூரனின் இன்னொரு மகனும் பத்ரகாளியின் பக்தனுமான அக்னிமுகன் போருக்கு கிளம்பினான். அவனுக்கே வெற்றி கிடைக்குமென அருள்பாலித்தாள் தேவி அன்னை காளி தேவி. காளியே கூறிய பிறகு மாற்றாக என்ன நிகழ்ந்துவிடும்? பராசக்தியின் அம்சமல்லவா அவள். ஆனால் காளி தேவியின் வாக்கு இந்த இடத்திலே பொய்த்து போனது. வீரபாகு அக்னிமுகனை பந்தாடி விட்டார். தன் பக்தனை காப்பாற்ற காளி அன்னையே சிங்க வாகனத்தில் வந்து வானில் நின்றபடி சூலத்துடன் வீரபாகுவை தாக்கினார். தேவியே தன்னை எதிர்த்த நேரத்திலும் கூட வீரபாகு தயங்காமல் அவருடன் போரிட்டான். பெண் என்பதால் அவளை கொல்லாமல் விண்ணில் பறந்து அவளது மார்பில் அடித்து கீழே தள்ளினான். காளி தேவி தன் தோல்வியை ஒப்புக்கொண்டு சிங்க வாகனத்தில் ஏறி தன் இடத்திற்கு சென்று விட்டாள். காளி பின்வாங்கினாலும் அது கண்டு கலங்காத அக்னிமுகன் வீரபாகுவுடன் கடுமையாக மோதினான். முடிவில் அவனும் விண்ணுலகையே அடைந்தான். தன் பிள்ளைகளை எல்லாம் பறிகொடுத்த பிறகு தம்பி சிங்கமுகனை போருக்கு அனுப்பினான் சூரபத்மன். 47ஆம் பகுதி இனிதே நிறைவடைந்தது.